ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கணபதி பேசுகிறேன். நம்ம ப்ரீவியஸாக நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ என் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எதை பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நம்மளோட ஓன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அனாலிசிஸ். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அண்ட் so far yes it is turning out well. நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 90 to 95% அந்த இன்ட்ராடேலே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அப்படி அன்னைக்கு இன்ட்ராடே ஒர்க் அவுட் ஆகாதது ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள அது எக்ஸிக்யூட் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். என்னோட சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் அந்த 1 ரூபியோ 2 ரூபியோ மேலே போயிட்டு கீழே இறங்கிடுவான். ஸோ அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அந்த லைன்ல நம்ம இன்னைக்கு மார்க்கெட் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி ஃபினான்ஸும் நிஃப்டி 50யும் மார்க்கெட் கொஞ்சம் டிப்பு கொடுப்பான். டெஃபினட்டா ஒரு 100 to 150 ருபீஸ் கீழே இறங்குவான் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஆஃப் ஏப்ரல், 2nd ஏப்ரல் அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா 2nd ஏப்ரல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நடக்கல. ஆப்போசிட்ல தான் போச்சு. மார்க்கெட் நல்லாவே மேலே தான் போயிருந்தான். மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருந்தான். 2nd ஏப்ரல், 3rd ஏப்ரல், 4th ஏப்ரல் எப்பவுமே நம்ம ஒரு 3 டேஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நடக்காம ரிவர்ஸ்ல தான் போச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹியூஜ் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்கும். யாராச்சும் நிஃப்டி ஃபினான்ஸோ நிஃப்டி 50யோ புட் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அது பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்டா இருந்திருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ஷன் 2nd ஆஃப் ஏப்ரல் அன்னைக்கு அதாவது மார்க்கெட் 24,580 இருக்கும்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் கீழே போவான் அப்படிங்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா ரிவர்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ 800 பாயிண்ட் அவன் ரிவர்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கான் அப்படிங்கிறப்ப உங்களோட ஆக்சுவல் புட் ஆப்ஷன்ல நீங்க வாங்கி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நீங்க வாங்கி இந்த ப்ரீமியம் வேல்யூ ஹியூஜ் ப்ராஃபிட் அப்சைட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் கீழே செல்லிங் சைடில் இருக்கு, பேரிஷாக தான் மார்க்கெட் போகும், செல்லர்ஸ் டாமினேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் டர்ன்ட் அவுட் இன் த ரைட் டைரெக்ஷன். மார்க்கெட் நல்லாவே பேரிஷ் பக்கம் தான் போயிருந்தா, செல்லர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில் மாதிரி தான் நமக்கு தெரியும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் பாருங்க ஓப்பன் ஆனது 21,758. அதுக்கப்புறம் நல்லாவே கீழே போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாவே மார்க்கெட் திரும்ப நமக்கு புல்லிஷ் பக்கம் வந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நெவர்த்லெஸ் நம்மளோட நம்ம ஒருவேளை நம்ம அந்த 2nd ஆஃப் ஏப்ரல் அன்னைக்கு மார்க்கெட் புட் ஆப்ஷன்ல பை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம இன்னைக்கு அதை முடிச்சுட்டு எஸ் ஒரு 3-4 நாள் ஆயிருக்குது. எஸ் தேர் வாஸ் அ டிலே. நம்ம இன்ட்ராடே 2nd ஆஃப் ஏப்ரல் அன்னைக்கே நமக்கு கீழே போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் இட் இஸ் ஓகே. ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணி நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட். அதனால இட் இஸ் ஒர்த் வெயிட்டிங் ஃபார் 2 to 3 days இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அண்ட் கம்மிங் பேக் டு டுமாரோஸ் ப்ரெடிக்ஷன், நிஃப்டி 50யும் நிஃப்டி ஃபினான்ஸும் எனக்கு ஸ்லைட்டாக ஒரு புல்லிஷ் சைடு போகும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகிருக்கிறதுனால தான் மார்க்கெட் செல்லிங் சைடு வந்திருக்குது. நானுமே இவ்வளோ கிராஷ் ஆகும் அப்படின்னு டெஃபினட்டாக டு பி ஹானஸ்ட் நான் எதிர்பார்க்கல. எஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ சர்டன் டிப் இந்த மார்க்கெட். பட் ஆனால் இன்னைக்கு இட் வாஸ் அ ஹியூஜ் கிராஷ். நான் அதை எதிர்பார்க்கல. ஸோ இந்த கிராஷை சரி பண்றதுக்கு எஸ் தேர் வில் பி a slight bullish candle. நாளைக்கு டெஃபினட்டா மார்க்கெட் டு பி ஆன் தி அப்பர் சைட். கண்டிப்பா பயர்ஸ் டாமினேஷன் இருப்பாங்க நாளைக்கு மார்க்கெட்ல. ஸோ நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம கால் ஆப்ஷன்ல டெஃபினட்டா நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம் நாளைக்கு மார்க்கெட்ல ஃபார் நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50. ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். நாளைக்கு நீங்க பை ஆப்ஷன் ஷார்ட்டா டக்குன்னு எடுத்துட்டு நீங்க வெளில வந்துடலாம். ஒரு 20 ருபீஸ் நீங்க டிஃபரன்ஸ், 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலே ஐ திங்க் தட் ஷுட் பி ஓகே. நம்ம ஜஸ்ட் டக்குன்னு உள்ள போயிட்டு வெளில வரதுக்கு 20 to 30 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸே ஓகே அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்க அது வாட்ச் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு. அண்ட் கமிங் டு ஆர் கமாடிட்டி செக்மெண்ட்.
ஸோ கமாடிட்டி செக்மெண்ட்ஸுக்கும் நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் பக்கம் போகும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அகெயின் அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து ஹியூஜ் கிராஷ் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது வந்து மேக்கப் பண்ற அளவுக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் பயர் சைடு வந்து டாமினேஷன் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னதான் செல்லர்ஸ் மார்க்கெட்டை வந்து திரும்ப திரும்ப நீங்க இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் திரும்ப திரும்ப வந்து கீழே எடுத்திருக்காங்க. ஒரு ஆஃப்டர்நூன் செக்மெண்ட் கீழே எடுத்திருக்காங்க. திரும்ப பிஃபோர் யூஎஸ் மார்க்கெட் வந்து எனக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு மார்க்கெட் வந்து கீழே டவுன் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அப்புறம் திரும்ப கீழே வந்திருக்கிறதுனால வந்து எனக்கு எவ்வளோ தூரம் செல்லர்ஸ் வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு எனக்கு மார்க்கெட்டை கீழே எடுத்தாலும் எனக்கு பயர்ஸ் அங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் இன்னும் செல்லர்ஸ் பக்கம் திரும்பல, மார்க்கெட் இன்னும் பயர்ஸ் பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் காப்பர். நான் வந்து ஜிங்க்குக்கும் நான் இதே தான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஜிங்க்குமே வந்து உங்களுக்கு பிக் ஆசிலேஷன் அண்ட் சேம் கோஸ் ஃபார் நேச்சுரல் கேஸ் அஸ் வெல். மார்க்கெட் நல்லா கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆனா, பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூஜ் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இழுத்துச்சு. அப்புறம் திரும்ப வந்து ஒரு ஒரு பெரிய கேண்டில், ஒரு பையிங் கேண்டில் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் volatile மார்க்கெட் இன்னைக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் equity options there was a huge crash and also because of some US involvement. ஸோ நம்ம யூஎஸ் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த யூஎஸ் இந்த பிரசிடென்டோட நியூஸ் அந்த ரீசன்னாலே வந்து there is a huge volatility in the market. Yes, we have to be careful enough. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ எந்த பக்கம் திரும்பும்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் given the statistical பேட்டர்ன்ஸ் அண்ட் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி வந்து நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து வில் பி ஆன் தி புல்லிஷ் சைட். டெஃபினட்டா இன்னும் ஒரு 4-5 ரூபா மேல போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். காப்பருமே ஆகட்டும், காப்பருமே வந்து ஒரு 10 ரூபா கிட்ட மேல போவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அலுமினியம் அண்ட் ஜிங்க் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்னும் ஒரு 3 to 4 rupees மேல போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன் ஃபார் அலுமினியம் அண்ட் ஜிங்க். நேச்சுரல் கேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 rupees ஆச்சும் நாளைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு நீங்க புல்லிஷ், அதாவது அப்வர்ட் சைட் பயஸ் பக்கம் திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாமே வந்துட்டு பயஸ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். ஏன்னா செல்லர்ஸ் என்னதான் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை திரும்ப திரும்ப கீழே எடுத்தாலும் எனக்கு விடாம சப்போர்ட் எடுத்து எவ்ரி சிங்கிள் டைம் எனக்கு பயஸ் மேல வந்துகிட்டு இருக்க காரணம். பிளஸ் ரெண்டாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்ல வந்து அலுமினியம், ஜிங்க், நேச்சுரல் கேஸ், காப்பர் இது எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு டெஃபினட்டா வந்து பயஸ் பக்கம் தான் இருக்கும். மார்க்கெட் இன்னும் செல்லர்ஸ் பக்கம் வரல. ஏன்னா கம்ப்ளீட்டா எனக்கு செல்லர்ஸ் எனக்கு டாமினேஷன் கொடுக்கல. செல்லர்ஸ் எந்த அளவுக்கு உள்ள வர்றாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா எனக்கு பயர்ஸும் டாமினேஷன் இருக்கிறதுனால டெஃபினட்டா மார்க்கெட் வந்து எனக்கு பயர்ஸ் பக்கம் தான் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் வந்து நான் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா எனக்கு பயர்ஸ் பக்கம் இருக்கும், புல்லிஷா இருக்கும். நான் கம்ப்ளீட்டா பயர்ஸ் டாமினேஷன் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் there will be a slight domination by the buyers. அண்ட் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் there will be a strong domination by the buyers அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ப்ரெடிக்ஷனாக இன்னைக்கு இருக்குது. டெஃபினட்டாக நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு, நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக நடந்திருக்கா தப்பாக நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக பார்ப்போம். ஏன்னா வந்து I always go with this strategy that market cannot be predicted. Yes, to an extent நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம், பட் நாட் வெரி ஸோ அக்யூரேட்லி மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வருவான் அப்படிங்கிறது என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ஐ ஜஸ்ட் டூ அ நார்மல் ப்ரெடிக்ஷன். எஸ், பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எப்படி நடந்திருக்கு, மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் so far it is working out. I mean எக்ஸாக்டா நடக்கல அப்படின்னா கூட, ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராடேக் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். பட் அந்த இன்ட்ராடே நடக்கல அப்படிங்கிறப்ப கூட ஒரு 3 to 4 days நமக்கு அது நடந்துருது. ஸோ அதனால நம்ம லாஸ் இல்லாம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். so far so good. பட் லெட்ஸ் see எவ்வளவு நாள் அப்படி நம்மளால கேரி ஆன் பண்ண முடியும். நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ஸ், நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றோமோ அது நமக்கு வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டா வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எஸ், என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், ஷேர் மார்க்கெட் கத்துக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்னோட சேனல் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸா இருக்கும் அப்படின்னு நான் வந்து
நம்புறேன், டெஃபினட்டா நான் நம்புறேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.